ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விட்ரிவேந்தன் vlogs. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரூட் கம்மீஸ் ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு பவுலில் அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. 4 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ கிரேப்ஸ் எடுத்து அதையும் மிக்சர் ஜாரில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சா போதும். இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேப் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்துக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கலந்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திரும்ப அதே கடாயில் அகர் அகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சுகர் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுவும் லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ட்ரேயில் இதை சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸ் வைங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவரில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஆரஞ்சு கம்மி ரெடி ஆகிடுச்சு. இதை கரெக்டாக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கிரேப் கம்மியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஐஸ்கிரீம் மோல்டுலேயும் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் கம்மீஸ் ஜெல்லி மிட்டாய் நீங்களும் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.